கோவை மாவட்டம் சூலூரில் ஐஸ் விற்பது போல தோட்டத்தில் இருந்த மாட்டை திருடி சென்ற நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நவமணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். நவமணிகண்டன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. சூலூர் அருகே கருமத்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனது தோட்டத்தில் கறவை மாடுகளை வளர்த்து வருகிறார். கடந்த 10ஆம் தேதி இரவு தனது 3 கறவை மாடுகளை வீட்டின் முன் கட்டிவிட்டு தூங்க சென்றுள்ளார். அப்போது மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த 3 மாடுகளும் காணாமல் போயிருந்தது. இது தொடர்பாக கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் அவர் புகார் தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் கருமத்தம்பட்டி காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த யோகன் மற்றும் அவரது தம்பி முத்து ஆகியோர் சோமனூர் ஊத்துப்பாளையம் பகுதியில் தங்கி ஐஸ் கம்பெனியில் வேலை செய்வது போல இரவு நேரங்களில் இந்த தோட்டங்களில் நோட்டமிட்டு மாடுகளை திருடி வந்தது கருமத்தம்பட்டி காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து அங்குள்ள சிசிடிவிகளை தொடர்ந்து சோதனை செய்த போது மாடுகளை திருடி செல்வது அதில் பதிவாகி இருந்தது. மாட்டின் கொம்பு, அதாவது தார்பாய் மூடி மாட்டின் கொம்பு அந்த இதில் தெரிய வந்ததை அடுத்து, அந்த சிசிடிவியில் தெரிய வந்ததை அடுத்து இருவரையும் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.